இங்க ஹீரோ பண்ண தப்புக்கு போலீஸ்ல சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணோட அண்ணன் என்னோட தங்கச்சிக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள என்னோட மச்சான் அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன், வேற எதனா வழி இருந்தா பார்க்கலாம்னு சொல்றாரு. தென் அவரே இந்த பாடியை இந்த காட்டுக்குள்ளே வச்சு எரிச்சிட்டு போயிடலாம்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவன் யாரு என்னன்னே தெரியல, இவன் பெருடத்து பையனா இருந்தா நம்ம எல்லாரும் கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அப்பன்னு பார்த்து ஒருத்தர் வண்டியில வராரு, அவரை பார்த்ததுமே எல்லாரும் மறைச்சிக்கிறாங்க. அவர் போனதுமே அப்புறம் தான் ஒரு யோசனை வருது, இவனை தெரிஞ்சவங்க யாருன்னா வந்தா என்ன பண்ணுது, நைட்டு வரலாம் வெயிட் பண்ணுவோம், அப்படி யாருமே இவனை தேடி வரலன்னா நம்மளே புதைச்சிருவோம்னு சொல்லிட்டு ஐடியா பண்றாங்க. சோ இவங்களும் அதே இடத்துல நைட்டு வரைக்கும் வெயிட் பண்றாங்க, யாருமே வரலன்னு சொல்லிட்டு இந்த பாடி கொண்டு போய் புதைக்கலான்னு போறாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ வந்துடுறாங்க. அதை பார்த்ததுமே பயந்து திரும்ப அதே இடத்துக்கு தூக்கிட்டு வந்துடுறானுங்க. ஆனா இறந்து போனவனை தேடி ரெண்டு பேர் வந்து போட்டோ காமிச்சு விசாரிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோ தெரியலன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறான். தென் பயத்துல அவங்க மாமா வக்கீலா இருப்பாரு, அவருக்கு எல்லா உண்மையும் சொல்லி வர வச்சு காமிக்கிறான். அவரும் பாடியை பார்த்ததுமே சந்தேகப்பட்டு ஒரு டாக்டர் கால் பண்ணி வர சொல்றாரு. அப்பன்னு பார்த்து கோயில் பூசாரை வந்து பூஜைக்கு டைம் ஆச்சு, 4 பேர் அனுப்பி வைங்க, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன், நீங்க பொறுமையா வாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. தென் டாக்டர் வந்து இவனை பார்த்ததுமே ஆக்சிடென்ட் ஆகல, விஷம் குடிச்சு தான் செத்துருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிறாரு. அதை வக்கீல் கிட்ட சொல்றாரு. ஆனா அந்த வக்கீல் இவங்க எல்லார்கிட்டையும் வந்து இவன் ஆக்சிடென்ட் தான் செத்துருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி சொல்லிடுறான்.